சமீப காலமாக சின்ன திரை பிரபலங்கள் அவ்வப்போது இணைய பக்கத்தில் கருத்துக்களை வெளியிட்டு மாட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதனால பெரிய சர்ச்சையிலையும் சிக்கிக்கிறாங்க அல்லது ரசிகர்களின் எதிர்பார்க்கும் ஆளாக மாறிடுறாங்க. அந்த வகையில் சமீப காலமாக சொல்லுவதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை நடத்தி வரும் லட்சுமி ராமகிருஷ்ணன் ஏகப்பட்ட கலாய்ப்புகளுக்கு ஆளாகி மனசுடைஞ்சு போயிட்டாரு பாவம். அதனால அவரு இணைய பக்கத்தை விட்டே வெளியே போயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். இந்த நிலையில தற்போது விஜய் டிவி தொகுப்பாளினி திவ்யதர்ஷினியும் இணைய பக்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப ஓப்பனா வெளி சொல்ல ஆரம்பிச்சிருக்காருங்க. இதனால ஒரு புதிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க. அதாவது நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் இந்தியாவில் உள்ள அனைத்து தியேட்டர்களிலும் திரைப்படம் தொடங்குவதற்கு முன்பு தேசிய கீதம் ஒழிக்கணும், அதுக்கு ரசிகர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது பல பேருக்கு நல்ல விஷயமா இருந்தாலும், பல பேர் இதை ஆதரிச்சு வந்தாலும் பெருவாரியான ரசிகர்கள் மத்தியில பலத்த எதிர்பார்ப்பு தாங்க வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில விஜய் டிவி தொகுப்பாளி டிடி தியேட்டர்களில் தேசிய கீதம் இசைப்பதை தான் வரவேற்பதாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்தார். இதையடுத்து அவரது இந்த கருத்துக்கு எதிராக பல ரசிகர்கள் நெகட்டிவ் விமர்சனத்தை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஆன போதும் டிடி தன் கருத்தை விட்டு பின்வாங்காம அந்த ட்விட்டர் போஸ்ட அழிக்காம அப்படியே அதுல ஸ்டெடியா நின்று வந்துட்டு இருக்காங்க. உண்மைதானாங்க, தேசிய கீதம் ஒழிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானாங்க. நேற்று கூட தான் நான் படத்துக்கு போயிருந்தேன், சைத்தான் படத்துக்கு. அந்த படத்துல கூட தேசிய கீதம் ஒழிச்சப்ப எல்லாருமே எழுந்து நின்று மரியாதை செலுத்தினாங்க. உண்மையிலே கை கால்லாம் புல் அடிச்சிடுச்சுங்க. அந்த அளவுக்கு அனைவரும் எழுந்து மரியாதை கொடுத்தாங்க. உண்மையிலே நல்ல தீர்ப்பு தாங்க, வரவேற்க வேண்டிய தீர்ப்பு தானும் சொல்லிக்கிறாங்க. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.